அது என்னப்பா அது தற்குறியா? திமுக இப்படித்தான் எல்லாரையுமே இழிவுபடுத்தி பேசுவாங்க. ஆபாசமா, நாராசமா, தரக்குறைவா பயங்கரமா பேசுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது. தற்குறிங்கிறது திமுகவுடைய கணக்கை பார்த்தா ரொம்ப கம்மியான விமர்சனம். சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. Grand Royal Tours presents Behind Hoods Beyond the News with Rangaraj Pandey. அவர் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்கிற இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தார். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் போதுதான் மாநில பட்டியலில் இருந்த கல்வியை தூக்கி பொது பட்டியலுக்கு மாத்தினாங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு வார்த்தை பேசுவாரா? கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு மீட்கணும். கச்சத்தீவை கொடுத்தது யாரு சொல்வாரா? இவர் யாரு கூட கூட்டணி வைக்க ஆசைப்பட்டாரோ அவருடைய ஆட்சியில் அத்தனையுமே நடந்தது. எந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சதோ அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி சேர்றீங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? நாங்க கொள்கையில எவ்வளவு பெரிய ஆள் என்ன கொள்கை இருக்கு? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், சமூக நீதி கிடைக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? இவங்க கொள்கையே கொள்ளைதானே. நீட்ட வந்தா ஒழிச்சிருவேன், நீட்ட வந்தா அழிச்சிருவேன், ஆட்சிக்கு வந்தவனே ரத்து செய்யறதே நீட்ட தான், அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? நீட் எதிர்க்கிறாங்க. நீட் எந்த மாநிலத்தில் இல்ல? கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலத்தில் இல்லையா? மம்தா பானர்ஜி ஆளக்கூடிய மாநிலத்தில் இல்லையா? ஜம்மு காஷ்மீர்ல இல்லையா? எங்க இல்ல? தமிழ்நாட்டில் மக்கள் பாஸ் பண்ணலையா? 1.5 லட்சம் பேர் ஆண்டு முதல் எழுதிருக்காங்க. நம்பர் 1ல இருந்து 10க்குள்ள நம்ம தமிழர்கள் நிக்கிறாங்க. கிளாட்ங்கிற எக்ஸாம் என்னது? டெட்டுங்கிற எக்ஸாம் என்னது? ஜேஇங்கிறது என்னது? அந்த எக்ஸாம் பத்தி என்னைக்கா பேசியிருக்காங்களா? நீட் பத்தி என்ன? நீட்ல தான் பல ஆயிரம் கோடி ரூபாய் அவருக்கு மருத்துவத்துக்கான சீட் இருக்கு. வெறும் அரசியல், நியாயமற்ற அரசியல், பொய் சொல்லக்கூடிய மக்களுக்கு அதை பத்தி தெரியாதுங்கிறக்கா சொல்லிட்டு திரு நயினார் நாகேந்திரன் இப்பயும் கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இப்போதைக்கு பாஸ் பண்ணிருக்காரு, திரும்ப அவரும் போதான் போறாரு. அப்ப இவங்களுக்குலாம் எப்படி அனுமதி கிடைக்கும்? இவருக்கு மட்டும் என்ன அனுமதி கிடைக்கல எனக்கு புரியல. 6ஆம் தேதிக்கு அப்புறம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், நவம்பர் முடிஞ்சு போச்சு. அவங்க கேட்டதுக்கு ஒரு வாரம் தள்ளி வைக்க சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு அனுமதியை கொடுக்கலன்னு சொல்றதுக்கு என்னன்னு எனக்கு புரியல. அது ஆச்சு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அவர் யாரோட கூட்டணி வைக்கிறதுங்கிறதுல தெளிவா இருக்கிறாரா? அவர் கூட்டணி வேண்டாம்ங்கிற பிம்பத்தை இப்போதை கட்டமைக்கிறாரு. கூட்டணிக்கு வருவாரு நான் நினைக்கிறேன். பல முறை சொன்ன போல வந்தாருன்னா அவருக்கு இல்லாம, வரலன்னா அவருக்கு பெரிய நட்டம். அது டவுட் கிடையாது. அதிமுகவை விமர்சிப்பதனால அதிமுகவும் பாஜகவும் அமைதியா இருக்க வேண்டியது இல்லைங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஒருத்தர் நம்மளை விமர்சிச்சா கவுண்டருக்கு நம்ம பதிலுக்கு போட்டுரும். அது போடாம இருந்தா பப்ளிக்ல பலவீனமா இருக்கிற மாதிரியும் லாங்கிங் ஃபார் தேர் அலைன்ஸ்ங்கிற மாதிரியும் தோணும். Grand Royal Tours presents Behind Hoods Beyond the News with Rangaraj Pandey. 20-26% ஓட் பேங்க் வந்துருச்சு அப்படிங்கிற கருத்து கணிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது சீமான் கட்சி அவர்களையோ இல்லைனா காங்கிரஸையோ இல்லைனா பிஜேபியோ இருக்கிற ஓட் பேங்கை சர்பாஸ் பண்ணிருச்சு தானே? அதான் இது கருத்து கணிப்பு அப்படிங்கிறது நாங்களே நடத்துனதுல நான் 2 முறை எங்களுக்கு 20% வந்துச்சு திரு விஜய் அவருக்கு. நானே சொன்னேன், அது திசையை காட்டுமே தவிர ஓட்டை காட்டாது. அது விஜய்க்கு நல்ல செல்வாக்கு வளர்கிறது, ஹீ இஸ் குரோயிங், அவ்வளோதான். நம்பர் 1 பார்ட்டியா இதற்கு முந்தின சர்வேல டிஎம்கே இருந்துச்சு, இந்த சர்வேல ஏடிஎம்கே வந்துச்சு, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். அப்போ நமக்கு என்ன புரியுதுன்னா டிஎம்கேக்கான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, இவ்வளோதான். அப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, ஏடிஎம்கே அட்வான்டேஜ் இருக்குது, டிவிக்கே நல்லா வளருது. இப்படி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர இவர்களுக்கு 150 தொகுதி, இவர்களுக்கு 70 தொகுதி, இவருக்கு அப்படி நம்ம பிரிச்சுக்க முடியாது. ஸோ 20%ங்கிறது 20% கன்வெர்ட் ஆயிருச்சா? அது கிடையாது. கருத்து கணிப்பு வேற, நிதர்சனம் வேற. நிதர்சனம் உங்களுக்கு ஏப்ரல் மேல தான் தெரியும். இப்போ நமக்கு வந்திருக்கு கருத்து கணிப்பு தான். அது ஒரு அசம்ஷன். அது கட்டாயமா டிவிக்கு வளர்கிறது என்பதை காட்டுகிறது, நோ டவுட். பட் 20% அவங்களுக்கு ஓட்டு இருக்குங்கிறத அப்படி இன்னைக்கு ஒத்துக்க முடியாது. நம்ம ஏப்ரல் மேல தான் பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருனாக்கா, சிஏஏ இருக்கட்டும், அது நாங்கள் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோங்கிறாரு. நீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதுக்கு ஆலோசனைகள்லாம் கொடுத்துருக்கோம், முன்னாடியே சொல்லியிருக்கோங்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவங்க செய்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்களை பார்த்து கொள்கையே இல்லைன்றாங்க அப்படின்றாரு. ஆமாம், சிஏஏ எதிர்க்கிறவர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கொள்கை இல்லைன்றேன். அது திமுக இருந்தால் திமுக கொள்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, தாவேக்கா வந்தால் தாவேக்கா கொள்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க. சிஏ எதுக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் இந்த கட்சியில் அண்ணன் விஜய் அவர்கள்லாம் கூட்டி எனக்கு கூட பேசுங்கலாம் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. அங்கே யாரோ ராஜ்மோகன் தம்பி சகோதரர் ராஜ்மோகன் கூட இருக்கட்டும், அல்லது நிர்மல்குமார் இருக்கட்டும், அல்லது ஆதவர் யாராவது ஒருத்தர் சிஏ ஏன் எதுக்குறாங்கன்னு கேட்கட்டும், வக்பு சட்டத்தை ஏன் எதுக்குறாங்கன்னு சொல்லட்டும், மீனவர் பிரச்சனையில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு பார்க்க சொல்லுங்க. ஏதாவது ஒன்றில் கல்வித்துறையில் அவர் காங்கிரஸ் கட்சியோட தான் கூட்டணி வைக்கிற இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்தார். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தான் மாநில பட்டியலில் இருந்த கல்வியை தூக்கி பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு வார்த்தை பேசுவாரா? இவர் சொல்கிறாரு மாநில பட்டியலுக்கு கல்வியை திரும்ப கொண்டு வரணும், ரைட்டு. மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியல் மாற்றினது யார்? அந்த வரலாற்று பிழையை செய்திருக்காங்கன்னு சொல்லுவாரா? கச்சத்தீவை தமிழ்நாட்டுக்கு மீட்கணும், கச்சத்தீவை கொடுத்தது யார் சொல்வாரா? 600 மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க, யார் ஆட்சியில் இருந்தபோது சொல்வாரா? இவர் யார் கூட கூட்டணி வைக்க ஆசைப்பட்டாரோ அவருடைய ஆட்சியில் தான் அத்தனையுமே நடந்தது. செய்தவர்கள் சொல்லுவாங்கல்ல, எய்தவன் இருக்கு அம்பை நோவதன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் செஞ்சவங்களை பூரா விட்டுட்டு அவங்கள கூட்டணி வைக்க பார்த்தார். திரு சீமான் அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக சொன்னார், காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தா எப்படி இருக்கும்னு விஜய் என்கிட்ட கேட்டார்னு சீமான் பகிரங்கமாக சொல்லியிருக்கார். எந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சதோ அந்த காங்கிரஸ் கட்சியில் கூட்டணி சேர்றேன்றீங்க.
அப்புறம் உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? நாங்கள் கொள்கையில் எவ்வளோ பெரிய ஆள் தரமா என்ன கொள்கை இருக்குது? சிஏஏ எதற்காக எதிர்க்கிறார் திரு விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போடட்டும், எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். சிஏஏ எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? சிஏ இம்ப்ளிமெண்ட் ஆகி 3 வருஷம் ஆச்சு. இந்தியாவில் ஒரு முஸ்லீமோட குடியுரிமை போயிருக்குன்னு சொல்லிட்டு நான் அரசியல் பேச மாட்டேன். இந்த சிஏஏனால இந்தியாவில் பிறந்து வளர்ந்து ஆளான ஒரு முஸ்லீமோட குடியுரிமை பறிபறிச்சு சொல்லணும். முஸ்லீம்களுக்கு எதிரானது எவ்வளோ தவறான அவதூறை நீங்கள் பரப்புறீங்க, எவ்வளோ பொய்ய சொல்றீங்க. இந்திய முஸ்லீம்களை எவருக்கு ஆபத்து? மாறாக பாகிஸ்தான்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் பிறந்த நூற்றுக்கணக்கான முஸ்லீம்கள் இந்த 11 வருஷத்தில் பிஜேபி ஆட்சி பண்ண 11 வருஷத்தில் குடியுரிமை பெற்றிருக்கிறாங்க. நாட் பிகாஸ் ஆஃப் சிஏ, பை நேச்சர். யாருனாலும் குடியுரிமை, அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த ஒரு அமெரிக்கர் இந்திய குடியுரிமை பெற முடியும். இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி எப்படி இந்திய குடியுரிமை பெற்றாங்க? அப்போ குடியுரிமை யாருனாலும் பெற முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் முஸ்லீம்களுக்கு இருக்குது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷில் பிறந்த முஸ்லீம்களுக்கு இருக்குது. இந்த சிஏஏங்கிறது ஒரு ஒன் டைம் ஸ்பெஷல் அட்ஜஸ்ட்மெண்ட். அது இந்த அண்டை மாநிலங்களில் இனப்படுகொலை செய்யப்பட்டு தப்பிச்சு ஓடி வந்தவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை. அது இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு பொய் சொல்லி ஷாஹின்பாக் போராட்டம், வண்ணாரப்பேட்டையில் ஷாஹின்பாக், தண்டையார்பேட்டையில் ஷாஹின்பாக், அது 100% பொய்ங்கிற யாரா மறுக்க முடியுமா? ஒரே திமுகவா தாவேகா யார் கொள்கை எப்படிப்பட்ட கட்சின்னு அவங்களுக்கு போட்டிக்கட்டும். 2 கட்சியில் ஒரு கட்சி சொல்லட்டும், சிஏஏனால 2 முஸ்லீம்களுக்கு குடியுரிமை போயிடுச்சு. அப்பட்டமான பொய்யை சொல்லிட்டு அதில் எங்களுக்கு கொள்கை பிடிப்பு எங்களுக்கு தான் அதிகமாக இருக்குங்கிற இருக்கு. நீட் எதிர்க்கிறாங்க. நீட் எந்த மாநிலத்தில் இல்லை? கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலத்தில் இல்லையா? மம்தா பானர்ஜி ஆளக்கூடிய மாநிலத்தில் இல்லையா? ஜம்மு காஷ்மீரில் இல்லையா? எங்க இல்லை? தமிழ்நாட்டில் மக்கள் பாஸ் பண்ணலையா? 1.5 லட்சம் பேர் ஆண்டு உதவி எழுதிட்டு இருக்கிறாங்க. நம்பர் 1லேருந்து 10க்குள்ள நம்ம தமிழர்கள் வந்து நிற்கிறாங்க. அப்போ நீங்க நீட் வேண்டாம், இன்ஜினியரிங் இருக்கட்டுமா, டெஸ்ட் லாக் இருக்கட்டுமா, கிளாட் டெஸ்ட் இருக்கட்டுமா, ஜேஇ நீட் இருக்கட்டுமா? அப்போ நீட் மட்டும்தான் வேண்டாமா? இன்ஜினியரிங்க்கு வந்து நுழைவுத் தேர்வு இருக்கலாம், இதுக்கு லாக்கு வந்து நுழைவுத் தேர்வு இருக்கலாம், மருத்துவத்துக்கு மட்டும் நுழைவுத் தேர்வு கூடாதா? என்னைக்கா இவங்க எது பேசியிருக்காங்களா? கிளாட்டுங்கிற எக்ஸாம் என்னது? டெட்டுங்கிற எக்ஸாம் என்னது? ஜேஇங்கிறது என்னது? அந்த எக்ஸாம் பற்றி என்னைக்கா பேசியிருக்காங்களா? நீட் பற்றி என்ன? நீட்டில் தான் பல 1000 கோடி ரூபா இருக்கக்கூடிய மருத்துவத்துக்கான சீட் இருக்குது. அதில் தொழிலதிபர்கள் உட்கார்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, மருத்துவக் கல்வியை தொழிலாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏழை மாணவர்கள் டொனேஷன் இல்லாமல் சேரலையா? இதற்கு முன்னாடி நாமக்கல்ல ஒரு குறிப்பிட்ட பள்ளி கல்விகளில் மட்டும் 4-5 பேர் மட்டும் வந்து பாஸ் பண்ணிட்டே வந்தாங்க. 100 பேர் பாஸ், 200 பாஸ்ங்கிறது இல்லையா? இப்போ அரியலூர்ல, பெரம்பலூர்ல கிராமங்கள் தோறும் மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணிட்டு வரலையா? எப்படி நடக்குது? அப்ப நீட் வந்து ஒரு எல்லா ஏழைகளுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கா இல்லையா? அதுல இன்னும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 10% இடஒதுக்கீடு கொடுத்தாரு மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்கள், கையில 10 பைசா இல்லாதவங்களுக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சாரு. வரலாற்றில் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி பற்றி கனவு காண முடியுமா? இப்ப நீட்னால தான் சாத்தியமா இருக்கு. அப்ப நீட்டை கொண்டு வந்த பிஜேபி ஆகட்டும், அதை அமல்படுத்தி இடஒதுக்கீடு கொண்டு வந்த அதிமுக விமர்சிக்கிறீங்க நீங்க. சரி, நீட் எந்த வருஷம் முதல்ல தூக்கி சொல்லட்டும், திமுக சொல்லட்டும். எதிர்க்கிறலாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வெறும் அரசியல், நியாயமற்ற அரசியல், பொய் சொல்லக்கூடிய, மக்களுக்கு அதை பற்றி தெரியாதுங்கிறக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய ரசிகர்கள் வந்து தற்குறின்னு சொன்னதுக்காக இன்னைக்கு நிறைய அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. அவங்கெல்லாம் தற்குறி கிடையாது, உங்களுடைய திமுக இப்படிதான் எல்லாரையுமே வந்து இழிவுபடுத்தி பேசுவாங்க. திமுக இந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசுறதுலாம் ஒரு புது விஷயம் இல்லை. சங்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எடுபடி அப்படிம்பாங்க, எடப்பாடின்னு சொல்ல மாட்டாங்க, எடுபடின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய அவமானமான வார்த்தைகளை வந்து திரு எடப்பாடி பழனிசாமியை தனிப்பட்ட முறையிலே குறிப்பிட்டு எவ்வளோ அவமான வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க. பாஜக அப்படி தான் பேசுவாங்க. இது மாதிரி நிறைய பேசுறது திமுகவுக்கு வந்து புதுசு கிடையாது. திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களை ஊக்கமளிக்கக்கூடிய கட்சி அது. தீப்பொறி ஆர்வம் போன்றவர்கள்லாம் அங்கே வந்து பெரிய அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளர் இருந்தவங்க. ஆபாசமாக, நாராசமாக, தரக்குறைவாக, பயங்கரமாக பேசுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது. தற்குறிங்கிறது திமுகவுடைய கணக்கை பார்த்தா ரொம்ப கம்மியான விமர்சனம். ஒரு ஒரு சுயறிவு இல்லாத, படிப்பறிவு இல்லாத, ஒரு இன்டெலிஜென்ட் இல்லாத அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான். அது திமுகவுடைய ட்ராக் ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விமர்சனம். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இந்த மக்கள் சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமாக வெளில அவங்களுடைய டிவிகேலேருந்து அருண் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு பத்திரிகையாளர், இப்போ இந்த மாதிரி தான் க்ளோஸ்டாக தான் இனிமேல் உங்களுடைய கூட்டங்கள் எல்லாம் நடக்க போதா, நீங்கள் நேரடியாக மக்களை போய் களத்தில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டப்போ அருண் அவர்கள் சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு தெரியாது கிடையாது, நாங்கள் சேலத்துக்கு பெர்மிஷன் கேட்டிருந்தோம், பெர்மிஷன் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் 4 வீக்ஸ்லாம் சொல்லி இவங்க கேட்டிருக்காங்களே, திமுக எங்களை பார்த்து பயப்படுது, நாங்கள் அந்த மாதிரி கூட்டம் இறங்கி போய் மக்களை மீட் பண்ணோம் அப்படின்னாக்கா எங்களுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குங்க மாதிரி திமுக எங்களை பார்த்து பயப்படுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. எனக்கு அது புரியவே இல்லை. திரு நயினார் நாகேந்திரன் இப்பயும் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறார். நம்ம பேசிக்கிற தருணத்தில் எங்கள் மாவட்டத்துக்கு வர்றாரு, 2 நாள் முன்னாடி தென்காசி மாவட்டத்துக்கு போனார். இப்படி எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இருக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி இப்போதைக்கு பாஸ் பண்ணியிருக்காரு, திரும்ப அவரும் போக தான் போகிறாரு. அப்போ இவங்களுக்குலாம் எப்படி அனுமதி கிடையாது, இவருக்கு மட்டும் என்ன அனுமதி கிடைக்கல எனக்கு புரியல. அவங்க வந்து டிசம்பர் 6 வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. 4ஆம் தேதி ஒரு பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க, 6ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதை பரவல் இருக்குது.
6ஆம் தேதிக்கு அப்புறம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நவம்பர் முடிஞ்சு போச்சு. அவங்க கேட்டதுக்கு ஒரு வாரம் தள்ளி வைக்க சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு அனுமதியை கொடுக்கலன்னு சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஒரு வாரம் தள்ளி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 6 வரைக்கும் சென்சிட்டிவாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட டெல்லியில் வந்து அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதனால ஒரு வாரம் தள்ளி வச்சுக்கோன்னு சொல்கிறாங்களே தவிர நடத்தக்கூடாது, நடத்த முடியாதுன்னு சொல்ல பாஜக நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவார். அப்போ பொதுமக்கள் சந்திப்பை நடத்த முடியாமல் போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்புறம் நீங்கள் வந்து எனக்கு அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னா அது கொடுக்குறதுக்கு இட் வில் டேக் சம் டைம் தான். தெர் இஸ் நோ செகண்ட் தாட். அதாவது அப்படி தான் இவர்களே அதை தாமதப்படுத்துற விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளரங்கு கூட்டம் நீங்கள் காஞ்சிபுரத்த மாதிரி எல்லா ஊரும் எடுத்துங்க, வாரம் நடத்துங்க. அது யார் தடுக்க போகிறா? உங்களுடைய கேட்ட சுற்றி பாருங்க. சரி, மக்களை ரீச் பண்ணலாம். மக்கள் பூரா பார்த்தாங்கல்ல, நீங்கள் தாவேக்கா தொண்டர் கிடையாதுல்ல, நீங்கள் காஞ்சிபுரம் கூட்டத்தில் போகல, நான் தாவேக்கா ஆதரவாளன் கிடையாதுல்ல, நான் காஞ்சிபுரம் கூட்டத்தில் நம்ம ரெண்டுமே பார்த்துருக்கோம்ல. எப்படி பார்த்தீங்க? விஜயோட ஸ்பீச்சை நீங்கள் பார்த்தீங்க, நான் பார்த்தேன். எப்படி பார்த்தோம்? நம்ம தான் சேனல் ஒளிபரப்பு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம்ல. அப்புறம் என்ன இருக்குது? மக்கள் சந்திப்புங்கிற எவ்வளோ தானே. நேரடியாக போய் மக்களை பார்க்கக்கூடிய அந்த இமோஷன் அதில் கிடைக்குமா? டிவியில் உட்காந்து பார்க்க நல்லா போட்டு யார் தடுக்கிறான்னு கேட்குறேன். அதுதான் நான் சொல்லுறேன். திரு எடப்பாடி பழனிசாமி தொடர போகிறாரு, திரு நயினா நாகேந்திரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன சிக்கல்னு கேட்குறேன். இந்த கோர்ட்ல வந்து SOP நீங்க பாத்தீங்கல்ல, 4 வாரத்துக்கு முன்னாடி எந்த பெர்மிஷன் சம்பந்தமும் கேட்கணும் இல்லையே. திரு நயினா நாகேந்திரன் கூட்டத்துக்கு எந்த SOP இருக்குது? பாஜகவுக்கு SOP போட்டுட்டாங்களா? தாவேக்காவுக்கு மட்டும் SOP போடலையா? அவர் போட்டுட்டு தானே இருக்கிறார். என்ன கிடைச்சு உங்களுக்குன்ற? நீங்க அது மாதிரி போடுங்கன்ற. நீங்க சொன்னதை பார்க்கும்போது முதல்ல அவர் அதிமுகவை தான் சாடி பேசினாரு, அதுக்கப்புறமா தான் திமுக வந்தார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இன்னும் அவர் யாரோட கூட்டணி வைக்கிறதுங்கிறதுல அவர் தெளிவா இருக்கிறாரா? இல்ல அதிமுகவோட கூட்டணி வேண்டாம்ங்கிற பிம்பத்தை இப்போதை கட்டமைக்கிறாரு. கூட்டணிக்கு வருவாரு நான் நினைக்கிறேன். பல முறை சொன்ன போல வந்தாருன்னா அவருக்கு லாபம், வரலன்னா அவருக்கு பெரிய நட்டம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் அது டிசம்பர் ஜனவரியில் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த முடிவு எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்த நெரேட்டிவ் செட் பண்ணி போகிறது சரிதான். நம்ம அவசரமாக செய்யணுங்கிற அவசியம் இல்லை. தாவேகா மட்டும் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, பெரியவர் மருத்துவர் பெரியவர், மருத்துவர் சின்னவர், இது மாதிரி பல கட்சிகள், அம்மா மக்கள் முன்னேற்றங்கள், இன்னும் பல கட்சிகள் மாதிரி எந்த முடிவு எடுக்காமல் இருக்கிறாங்க. அதனால் எல்லாருமே டிசம்பர் ஜனவரியில் தான் அந்த முடிவு எடுப்பாங்க. அதனால் அவசரப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் வந்து அவர் அதிமுகவை விமர்சிப்பதனால அதிமுகவும் பாஜகவும் அமைதியாக இருக்க வேண்டியது இல்லைங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஒருத்தர் நம்மளை விமர்சித்தா கவுண்டருக்கு வந்து நம்ம பதிலுக்கு போட்டுறணும். அது போடாமல் இருந்தால் பப்ளிக்கில் வந்து பலவீனமாக இருக்கிற மாதிரியும் லாங்கிங் ஃபார் தர் அலைன்ஸுங்கிற மாதிரியும் தோணும். இல்லை நாம் அப்புறம் எடுக்கிறோம், நீங்கள் வரதுனா வாங்க, வராட்டி போங்க, வந்தால் உங்களுக்கு தான் லாபம். எப்படி போனாலும் அதிமுக பாஜக தோற்கிறனே வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு 2026 தாவேக்காவோட கீழே போகாது. தாவேக்காவுக்கு எம்எல்ஏக்கள் கிடைக்காமலே போயிடலாம். ஏடிஎம்கே 2021 75 எம்எல்ஏக்கள் கூட்டணியில் பெற்ற கட்சி. இந்த முறை அதோட கூட கிடைக்கும். தோற்றாலுமே கூட அந்த ஒருவேளை இஃப் சப்போஸ் தோத்துட்டா கூட 75ஓட கூட போய் நிற்குமே தவிர குறையறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ யாருக்கு இழப்பு? ஏடிஎம்கேக்கா டிவிகேக்கா? அப்போ பலவீனமாக இருக்கக்கூடிய டிவிகே வந்து ஏடிஎம்கே பார்த்து சேலஞ்ச் பண்ணும்போது பலமாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே எதுக்கு தயங்கணுங்கிற இவ்வளோதான் என்னோட பாயிண்ட். அலைன்ஸ் வரும்போது நம்ம சேர்த்துக்கிடுவோம், அப்போ பேசிக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜனவரியில் சேரும்போது நம்ம அப்புறம் மாற்றி பேசணும், அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே பல உதாரணங்கள் சொல்லியிருக்கேன். ஏடிஎம்கே அவர் எதிர்க்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன போல எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டிங்கிறதுக்கான செட் பண்ணுற நெரேட்டிவோடைய ஒரு அங்கம். அதை ஏடிஎம்கே தான் முறிக்கணும். முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறது யாரு? பின்னாடி சத்தம் போடுறவங்க பெரிய மேட்டரில், முன்னாடி ஓடிட்டு இருக்க யாரு? சத்தம் போடுற பார்த்து பயங்கர சத்தமாக இருக்கேன்னு நினச்சிக்கலாம். பட் ஹூ இஸ் ரன்னிங் அதை நம்ம பார்க்கணும். அது ஏடிஎம்கே தான் முன்னாடி ஓடிட்டு இருக்கு. சரி, எம்ஜிஆர் அவர்களை நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருந்தாரு. அவருக்கு வந்த கூட்டங்கள் அதை பற்றி எல்லாமே சொல்லியிருந்தார். இப்போ எம்ஜிஆருடைய லெகசி இவருங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இப்போ இருக்கு. தமிழ்நாட்டில் யார் வந்தாலும் எம்ஜிஆரை மிஸ் பண்ணவே முடியாது. விஜயகாந்த் அவர்கள் பண்ணதை அப்படியே காப்பி கேட் பண்ணியிருக்காரு திரு விஜய். விஜய்க்கு வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னே சொன்னாங்க. அவருக்கு வந்து இதே மாதிரி கருப்பு கண்ணாடியை போட்டு தொப்பியெல்லாம் போட்டுலாம் வச்சு பண்ணாங்க. அவருடைய பிரச்சார வாகனத்தையே பயன்படுத்தினார். 4777 நினைக்கிறேன், if I am not wrong. எம்ஜிஆருடைய பிரச்சார வாகனம் எம்ஜிஆர் 4777 போட்டு அந்த வாகனத்தையே பயன்படுத்தினார் திரு விஜயகாந்த். அப்போ விஜயகாந்த்லேருந்து விஜயிலேருந்து யாராக இருந்தாலும் எம்ஜிஆரை வந்து ஸ்கிப் பண்ணி நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. இது அதிமுகவுக்கான பாடம். அதிமுகவினர் திரு எடப்பாடி பழனிசாமி கீழே வரைக்கும் அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசாமல், அது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி பேசாமல் அவங்க அமைதியாக இருக்கும்போது அதை இவங்க வேற ஒருத்தங்க கைப்பற்ற பார்க்குறாங்க. அப்புறம் அது எங்கள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிற அர்த்தமே இல்லை. உங்கள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணலை, வேற யாரோ ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கேட்க நாதி இல்லாமல் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை அடுத்தவங்க ஆக்கிரமிப்பு பண்ண நடந்து தான் இருக்கும். அப்போ உங்கள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் யூஸ் பண்ண எம்ஜிஆர் உங்களுடைய ப்ராப்பர்ட்டின்னு எம்ஜிஆர் ஏன் யூஸ் பண்ண மாட்டீங்க? எம்ஜிஆரை மேடைக்கு மேடை விஜய் முழங்குகிறார், அண்ணாவை மேடைக்கு மேடை விஜய் முழங்குறார். நீங்கள் ஏன் முழங்க மாட்டீங்கன்னு கேட்குறேன். மேடைக்கு மேடை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன செஞ்சார், எம்ஜிஆர் என்ன சொன்னார், அதை நாங்கள் செய்வோம் சொல்ல வேண்டியதானே? அதை செய்யணும்ல, செய்யறது இல்லை. அப்போ அடுத்தவங்க செய்ய தான் செய்வாங்க. நன்றி. Behind Woods, Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. Grand Royal Tours presents Behind Woods, Beyond the News with Rangaraj Pandey. நடனம் தொடங்கிட யோ இசை புயலது புறப்பட பரவச பரவம் பறக்கும் வழி இசை